ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ண ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வித் P&L ஸ்டேட்மெண்ட்டோட. அதாவது Jan 1 2024 இருந்து June 13 இன்னைக்கு 2024 வரையும் எந்தெந்த ஸ்டாக்ல வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்றத வந்து P&L ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த P&L ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூடியூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது, அதனால நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பட் இல்லை எனக்கு வந்து பிடிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் அப்படின்னு வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு 3 குவாலிட்டி ஸ்டாக்ஸ், ஸ்விங் ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் பிரேக் அவுட் நீங்கள் அந்த ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் எண்ட் அப் இன் ப்ராஃபிட். அண்ட் ஆஃப்டர் பிரேக் அவுட் அந்த 3 ஸ்டாக்லையுமே நானும் என்ட்ரி எடுக்க போகிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஏன் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த இயர் நாங்கள் ஃபர்ஸ்ட் புக் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஏன் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ற ரீசன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு பேட்டர்னில் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ ஆஃப்டர் த பிரேக் அவுட் நாங்கள் ரீடெஸ்ட்டும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் கேண்டில் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ என்ட்ரி எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இதில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 20 குவான்டிட்டிஸ் தான் பை பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் வந்து நாங்கள் எண்ட் ஆஃப் 460 அந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து இந்த டார்கெட் வந்து புக் பண்ணோம். ஸோ 891 ருபீஸ் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஸோ இதுதான் இந்த 2024ல நாங்கள் ஸ்விங் ஸ்டாக்ல மேக் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட். ஸோ செகண்ட் நாங்கள் எந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி பஜார். இந்த ஸ்டாக்ல தான் நாங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ அதோட லைவ் சார்ட்டை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த ஒரு பேட்டர்னில் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். எக்ஸாக்டாக வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் வந்து எங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. ஸோ ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு கேண்டலில் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். பட் ஆஃப்டர் தட் என்ட்ரி கண்டினியூஸாக 3 வீக்ஸ் வந்து ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணோம், டீசெண்டான ரிட்டர்ன்ஸும் மேக் பண்ணோம். பட் இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 குவான்டிட்டி. ஸோ தட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 6174 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. அண்ட் இந்த ஸ்டாக்கை ஸ்பெசிஃபிக்காக என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்துட்டு நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் எந்த ஸ்டாக்ல வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடண்டா. ஸோ இந்த VEDL ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ லைவ் சார்ட்டை வந்து எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து இந்த ஒரு ட்ரெண்ட், ஸோ இங்கே நான் ஷோ பண்ண மாதிரி இந்த ஒரு ட்ரெண்டில் ஆஃப்டர் இந்த ஒரு ரீடெஸ்ட் மூவ்மெண்ட்க்கு அப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ பட் இந்த என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மோஸ்ட்லி 3 மந்த்ஸ் கிட்ட ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு. என்னதான் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் அது வந்து லெஸ் தென் 1% தான் ப்ராஃபிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் செல் அவுட் பண்ணிட்டோம். ஸோ செல் அவுட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹிட் ஸோ ஹாட். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து என்னோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நான் பேஷன்ஸோட ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த என்னோட எக்ஸாக்ட் டார்கெட் வந்து நானும் ரீச் பண்ணியிருந்திருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியல. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 50 குவான்டிட்டிஸ் பை பண்ணியிருந்தேன் அண்ட் லெஸ் தென் 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா BDL. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஏன் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸ்ல என்ட்ரி எடுத்தேன். ஸோ அது எப்படின்னு லைவ் ஷாட்ல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அது வந்து செகண்ட் ரீசன். ஸோ தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுக்கும்போது அந்த இடத்துல வால்யூம் வந்து ஹெவியாக பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ தட் இஸ் தேர்ட் ரீசன். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்து என்ட்ரி எடுத்தேன் வித்தின் 3 வீக்ஸ் ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த ஒரு டைம்லேயே நான் அந்த ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ 20 குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 2075 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்ல. ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா IB ரியல் எஸ்ட், அதாவது இந்தியா புல் ரியல் எஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம்.
ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நாங்க இந்த இயர் பண்ணதுல ஒரு பெஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கிறேன். லைவ் டேட்டால நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஸோ இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் ஒரு 3 ரீசன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஸோ எப்படினாலும் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போகும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்ல இந்த ஸ்டாக்கை வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட் ஜோன் வந்து பில்ட் ஆயிருந்துச்சு. ஸோ எப்படினாலும் மார்க்கெட் வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் தேடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கன்ஃபர்மேஷனா அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் தேர்ட் கன்ஃபர்மேஷனா இந்த ஒரு ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெண்ட்ல வந்து எனக்கு பிரேக் அவுட்டுமே பக்காவா கிடைச்சது. ஸோ ஆஃப்டர் த பிரேக் அவுட் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்ல இந்த ஸ்டாக்கை வந்து நான் புக் பண்ணேன். அண்ட் இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 1500 குவான்டிட்டிஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்டாக்ல வந்து பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 18,791 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இந்த இயர்ல நான் பண்ண ஒரு பிக் ப்ராஃபிட்ல இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜூபிலியன்ட் ஃபர்மா. ஸோ JUBL ஃபர்மா. ஸோ அதோட லைவ் சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணதுக்கு மேஜரா ஒரே ரீசன் தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரியாக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் நான் பை பண்ண ரீஜனும் இந்த ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீஜியன்ல தான் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ எப்போனாலும் மார்க்கெட் வந்து இந்த ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்னும் இருந்துச்சு. ஸோ தட் நான் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலா இது வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண உடனே ஃபால் ஆயிருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் மேல போய் இந்த ஒரு 600 ரீஜியன், ஸோ 630 சம்திங் அந்த ஒரு பிரைஸ்ல வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 80 குவான்டிட்டி பை பண்ணியிருந்தேன். ஸோ 4033 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஸோ ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான். பட் இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணேன். அண்ட் இதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, செயில் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம். அதாவது ஸ்டீல் ஆத்தர் ஆஃப் இந்தியா அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட லைவ் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ இங்கே நான் ஷோ பண்ற மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அண்ட் ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ வித்தின் 2 கேண்டில்ஸ்லேயே எனக்கு வந்து ஒரு 10% வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. ஸோ அந்த 10% புக் பண்ணிட்டு நான் வெளியில வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நான் ஒரு 150 குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 1560 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ 2 வீக்ஸ்ல விச் இஸ் ஹியூஜ். ஸோ நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லால்பத் லேப். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து செல் அவுட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நான் என்ட்ரி எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஒரு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி எடுத்தேன். பட் ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் மறுபடியும் சப்போர்ட் ஜோன்ல இருந்து புல் பேக் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வர பீரியட்ல வந்து நான் செல் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 10 குவான்டிட்டிஸ் தான் பை பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராஃபிட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 1410 ருபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து ரொம்ப மாசங்களா நான் ஹோல்ட் பண்ணி இப்பதான் செல் அவுட் பண்ணேன். ஸோ இந்த லால்பக் சார்ட் கூட நான் உங்களுக்கு இங்க ஷோ பண்றேன் பாத்தீங்களா? ஸோ இந்த ஒரு இடத்துல தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் எந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா பன்கோ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்ல வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணதுக்கு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒன்னு வந்து இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டா ஒரு அப் ட்ரெண்ட்ல மட்டும் தான் இருந்துச்சு. டவுன் ட்ரெண்ட்ன்றது இந்த ஸ்டாக்ல வந்து இல்லவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல பிரேக் அவுட் கொடுக்கவும் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ வித்தின் 3 வீக்ஸ்ல வந்து என்னோட ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ 50 குவான்டிட்டிஸ் பை பண்ணியிருந்தேன். 1382 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணேன் வித்தின் 2 to 3 வீக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கோட லைவ் டேட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல தான் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ ஆஃப்டர் தட் பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து டக்குன்னு மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சு. பட் இங்கே வந்து நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். நான் இங்கே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 307 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 307. பட் இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இதை வந்து 1:3 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. அண்ட் கரெக்டாக நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கும் போது தான் ஸ்பிளிட் பண்ணாங்க. பட் இந்த ஸ்டாக்ல வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ 200 குவான்டிட்டிஸ் தான். பட் எங்களுக்கு வந்து ஒரு 800 குவான்டிட்டிஸா சேஞ்ச் ஆச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 600 குவான்டிட்டிஸ் எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1 வீக் எடுத்துக்கிச்சு. ஸோ எங்களுக்கு எக்ஸாக்டா இந்த ஒரு வீக்ல எங்களுக்கு டார்கெட் ஹிட். ஸோ அந்த 200 குவான்டிட்டிஸ் எங்களால் புக் பண்ண முடிஞ்சு. பட் பேலன்ஸ் 600 குவான்டிட்டிஸ் எங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு
நெக்ஸ்ட் வீக் இந்த ஒரு ஆஃப்டர் திஸ் ரெட் கேண்டலுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரீச் அவுட்டே ஆச்சு. ஸோ இந்த 800 குவான்டிட்டிஸ் நாங்கள் வந்து பை பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியுமே ₹2328 மட்டும் தான் எங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஸோ ஒரு 15% ப்ராஃபிட் பண்ண வேண்டிய இடத்துல ஜஸ்ட் வந்து ஒரு 7% என்னமோ தான் ப்ராஃபிட் பண்ணவே முடிஞ்சு. ஸோ விச் இஸ் வெரி சேட் இன் தி ஸ்டாக். ஓகே ஃபைன். பட் ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா கேமோ பைன்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு எக்ஸாக்டாக இந்த ஒரு ட்ரெண்டில் தான் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எக்ஸாக்டாக ஆஃப்டர் திஸ் ட்ரெண்ட் பிரேக் அவுட்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். பட் நாங்கள் என்ட்ரி எடுத்த நேரமோ என்னமோ மார்க்கெட் டக்கு டக்குன்னு ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் என்ட்ரி இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 3 மந்த்ஸாக நாங்கள் வந்து லாஸ்ட்லேயே ஹோல்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி எங்களோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 100 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணியிருந்தோம். ₹1114 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் டவர் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல தான் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். பட் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்துச்சு. ஆஃப்டர் அதை பிரேக் அவுட் கொடுத்த உடனே நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். இனிஷியலாக கொஞ்சம் மந்த்ஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் பீரியட்ஸ்ல தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் எங்களோட டார்கெட் வந்து ஈஸியாகவே ரீச் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஜஸ்ட் 30 குவான்டிட்டிஸ் தான் பை பண்ண முடிஞ்சு. ஸோ ₹1100 தான் ப்ராஃபிட்டும் பண்ண முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்வெல் அக்ரோ மில்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து பேசிக்காக எங்களால் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. ஸோ பேசிக்காக ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்டுமே ரீட் பண்ண முடிஞ்சு. அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ என்ட்ரி எடுத்த உடனே கீழே இருக்கிற ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து வித்தின் 3 வீக்ஸில் வந்து வித்தின் 1 மந்த்தில் வந்து நாங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 100 குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் ₹1485 வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போரோசில் ரெனியூவபிள்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ரொம்ப டக்குனே ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஒரு ட்ரெண்ட் பிரேக்ல வந்து நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். பட் ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு கேப் அப்பில் எங்களோட டார்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரீச் பண்ணிருச்சு. ஸோ மோர் தென் 20% வந்து இந்த ஸ்டாக்ல வந்து புக் பண்ணோம். வித்தின் 2 வீக்ஸில் வந்து புக் பண்ணோம். ஸோ 100 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணியிருந்தோம். ₹13,562 வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஸோ வித்தின் 2 வீக்ஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன் மேக் பண்ண முடிஞ்சு. அண்ட் ஆஃப்டர் ஐபி ரியலிஸ்ட் அந்த ஸ்டாக் அப்புறம் இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து விசாகா அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடிஞ்சு. ஸோ பேசிக்காக இதுலேயுமே சேம் ட்ரெண்ட் பேட்டர்ன் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஃப்டர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் நாங்கள் வந்து என்ட்ரியும் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 250 குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் ₹10,237 வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ வித்தின் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள நாங்கள் இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடிஞ்சு. ஸோ டக்குனே வந்து ரீச் பண்ணிருச்சு அண்ட் நல்ல ரிட்டர்னுமே மேக் பண்ணுச்சு. மோர் தென் 30% இந்த ஸ்டாக்ல வந்து புக் பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் இந்த இண்டோஸ்டார் ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நாங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிரேக் அவுட் அப்போ வால்யூம் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை நோட் பண்ண உடனே இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து மோர் தென் ₹20,000 வந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் ஐபி ரியலிஸ்டுக்கு அப்புறம் போரோ ரெனியூவபிள்ஸ், அதுக்கப்புறம் விசாகா அண்ட் அதுக்கப்புறம் இந்த இண்டோஸ்டார். ஸோ இந்த 4 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து எங்களால் மேக் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒரு சேனல் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அது வந்து என்னோட ஸ்விங் ஸ்டாக் சேனல் தான். அதில் வந்து நான் ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் அண்ட் பீப்புள்ஸ் வந்து அதில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. அண்ட் நானுமே அதில் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஸோ நான் எந்தெந்த ஸ்டாக்கை வந்து ட்ரை பண்ணுறேனோ ஸோ அந்தந்த ஸ்டாக்கெல்லாம் நான் இதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக இப்போ தான் புக் பண்ணோம் பிகாஸ் ஆஃப் மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ன்றனால இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஒரு அவந்தி ஃபீட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் பார்த்தேன் அண்ட் அங்கே பிரேக் அவுட்டுமே ஹியூஜாக இருந்துச்சு. வால்யூமே டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் ஒரு கன்சாலிடேஷன் பீரியட்ஸ் தான் ஓவர் திஸ் மந்த்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. மோர் தென் 3 to 4 மந்த்ஸாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் மட்டும்தான் இருக்கு. பட் அங்கே வந்து ஒரு ரெஸ்டன்ட் ஜோனை வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல என்னால் பிரேக் அவுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 9% ப்ராஃபிட்னு நினைக்கிறேன். ஸோ அதோட நான் இந்த ஸ்டாக்ல இருந்து வெளியில வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டாக்ல இருந்து வெளியில வந்தா போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் மோர் தென் 4 to 5 மந்த்ஸாக நான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த ஸ்டாக்ல வந்து ரொம்ப சின்ன ப்ராஃபிட் தான் புக் பண்ணேன். ஸோ எவ்வளோ அப்படின்னா ₹2,414 ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பயோகான். ஸோ இந்த பயோகான் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் பார்த்தேன் அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு குட் பிரேக் அவுட்டை வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. பட் இந்த ஸ்டாக்கை வந்து நான் பை பண்ண பிறகு மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆச்சு
அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி கன்சல்டேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து என்னோட செகண்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ இன்னுமே என்னோட தேர்ட் டார்கெட் ஃபைனல் டார்கெட் வந்து ரீச் பண்ணலை. பட் நான் வந்து செல் அவுட் பண்ணிட்டேன். எப்போ அப்படின்னா இந்த ஜூன் 4. ஸோ அந்த டைம்ல வந்து மார்க்கெட் டிராஸ்டிக்காக டிகிரீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த ஜூன் 3 மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சுல, அந்த டைமே நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 100 குவான்டிட்டிஸ் பை பண்ணியிருந்தேன் அண்ட் 3930 rupees வந்து என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சு. ஸோ விச் இஸ் ஒரு 13 to 15% வந்து இந்த ஸ்டாக்ல வந்து புக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த VLS ஃபினான்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ பேசிக்காக இந்த ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல தான் நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ ஒரு 6 to 8% தான் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ ஒரு 200 குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். 2715 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு குயிக் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்ல வந்து டக்குன்னு பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா தேவ்யானி இன்டர்நேஷனல். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ஒரு சப்போர்ட் ஜோன்ல வந்து நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ டில் நவ் மோர் தென் 10% ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு கூட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்ட் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீப் மூவிங்கில் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 185. ஸோ அந்த ஒரு ப்ரைஸில் வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ கரண்ட்டாக மோர் தென் 6000 rupees ப்ராஃபிட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்கோட லைவ் ப்ரைஸ் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 4 இயர்ஸாக அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. ஸோ எப்பப்போ இந்த டவுன் போகுதோ அப்பப்போ அந்த ஒரு அப்போ வந்து ரீச் பண்ணுது. அதாவது எப்பப்போ சப்போர்ட் ஜோனை ரீச் பண்ணுதோ அப்போ எல்லாமே ரெசிஸ்டன்ட் லைனையும் அது வந்து ரீச் பண்ணுது. ஸோ தட் ஆஃப்டர் திஸ் ஹேமர் கேண்டில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1366 நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ப்ரைஸில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இன்னுமே ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். 1700 அந்த ஒரு ரீஜனில் தான் நான் வந்து எக்ஸிட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 40 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டில் நவ் ஐ எம் ஹோல்டிங். ஸோ மோர் தென் 5000 rupees ப்ராஃபிட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா IRB. ஸோ இந்த ஸ்டாக்ல இந்த ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் பிரேக் அவுட்க்கு அப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன் அண்ட் வித்தின் சம் டேஸ்ல இது வந்து டார்கெட் ரீச் பண்ணிருச்சு. ஸோ 4 hour டைம் ஃப்ரேம்ன்றனால இந்த ஸ்டாக் வந்து டக்குனே இதோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ மோர் தென் 10% வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ இப்போ தான் போன மந்த் இந்த ஸ்டாக்ல வந்து நான் அந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ண போற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த NDL ஸ்டாக்ல. ஸோ கரண்டாக இப்போ வந்து ஒரு மோர் தென் 5% ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 53. ஸோ இதுவரையும் இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து இந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு அண்ட் கண்டிப்பாக ரீச் பண்ணோம். ஸோ கரண்டாக இப்போ வந்து ஒரு 1500 ப்ராஃபிட்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நான் ஒரு 350 குவான்டிட்டிஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க்ல நான் சூஸ் பண்ண டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ கொஞ்ச நாள் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் என்னோட டார்கெட் வந்து ரீச் பண்ணுச்சு. ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து நான் புக் பண்ண பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% புக் பண்ணியிருந்தேன். ஸோ 30 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். மோர் தென் 3000 rupees வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்டாக்ல வந்து நான் ஆப்ஷன்லேயுமே ட்ரேட் எடுத்தேன் அண்ட் அதுலேயுமே ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா REC LTD. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நான் 2 டைம்ஸ் ட்ரேட் எடுத்தேன். அந்த 2 டைமே நான் ப்ராஃபிட் பண்ணேன். அண்ட் இந்த ஸ்டாக்கு நான் யூஸ் பண்ண டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட்ல வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ வித்தின் 2 டேஸ்லேயே என்னோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிருச்சு. மோர் தென் 10% புக் பண்ணேன். அண்ட் செகண்ட் ட்ரேட் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஜூன் 4 வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுல, ஒரு பெரிய கிராஷ் நடந்துச்சுல. ஸோ அந்த டைம் வந்து நான் எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் ஜோன் ரீச் பண்ணும்போது நான் அந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஈஸியாகவே ரீச் பண்ணிருச்சு. ஸோ இதில் வந்து நான் மேக் பண்ண ப்ராஃபிட் வந்து ஒரு 15%. ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன். ஸோ இந்த கிராம்ப்டன் ஸ்டாக்ல ஜஸ்ட் 3 டேஸ்ல என்னால் 20% புக் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த ஸ்டாக்ல என்னால் ஒரு 180 குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு அண்ட் மோர் தென் 12,000 rupees வந்து நான் இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் திஸ் கேண்டில் தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த ஒரு பிக் கேண்டில் என்னால் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ண முடிஞ்சு. அண்ட் ஸ்டில் நவ் அது வந்து மார்க்கெட் வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ 450 இது வந்து கிராம்ப்டனோட டார்கெட். ஸோ இது வந்து ரீச் பண்ணிடும். பட் நான் இந்த ஒரு பிக் கேண்டில்லையே நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். பிகாஸ் 3 டேஸில் 20%ன்றது ஹைன்னு தோணுச்சு. ஸோ தட் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இர்கான். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து 1 டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹியூஜாக தான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சிருந்தேன். பட் அங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனை பார்த்த உடனே நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன்.
ஒரு 8 to 9% வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ 250 குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மோர் தென் ₹5,400 சம்திங் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து மேக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா இன்ஜினியரிங். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலயுமே கன்சாலிடேட் ஆகல. ஒரு 2 வேவ்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்குள்ள என்னோட டார்கெட்டையுமே ரீச் பண்ணிருச்சு. ஸோ எக்ஸாக்ட்டா இந்த ஒரு ட்ரெண்ட். ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்ல எடுத்தேன். பட் பிரேக் அவுட் வந்து நான் 1 டே டைம் ஃப்ரேம்ல வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ட்ரி எடுக்கவும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு என்னோட டார்கெட் வந்து வித்தின் 4 டேஸ்ல வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு 4 டேஸ்ல என்னோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ ஒரு 80 குவான்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மோர் தென் ₹3,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, சரிகமா. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ அப்படின்னா 150 குவான்டிட்டிஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ஹியூஜ் பிரேக் அவுட். அண்ட் ஆஃப்டர் தட் என்னோட டார்கெட் வந்து ஈஸியாவே போய் ரீச் பண்ணிருச்சு. ஸோ மோர் தென் 15% மேல இந்த ஸ்டாக்ல வந்து இப்போ ரீசெண்டா தான் புக் பண்ணேன். விச் இஸ் மோர் தென் ஒரு 13,000 நியர்லி வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல வந்து நாங்க ப்ராஃபிட் பண்ணோம். அது எப்படி அப்படின்னா, ஒரு டே டைம் ஃப்ரேம்ல என்னால ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 2 டார்கெட் செட் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆஃப்டர் என்னோட பிரேக் அவுட்க்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்லைட்டா இந்த ஜூன் 4 அன்னைக்கு வந்து ஃபால் தான் ஆச்சு. பட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து என்னோட டார்கெட் வந்து ஈஸியாவே ரீச் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ மோர் தென் நியர்லி 10% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ இந்த மந்த் நான் ஓவராலா இதுவரையும் புக் பண்ண ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். பட் இதை தாண்டி நான் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், வாக் ஃபோமா, ரிக்கோ ஆட்டோ, ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்லாம் அதோட டார்கெட் நோக்கி அது வந்து மேலே போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து மேலே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு அண்ட் திஸ் இஸ் அ குட் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆக்சுவலி. ஸோ இந்த ட்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்ல வந்து நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ₹3,280. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து மிஸ் பண்ணாம ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து நீங்க வந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டாக் எந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இதையுமே நான் சேம் வீக்லி டைம் ஃப்ரேம்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பென்னண்ட் அந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா யூ கேன் கெட் இன் டு இட். அண்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் மோர் தென் 2,200 வரை நீங்க வந்து கீப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஸ்டாக். ஸோ தேர்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ டயர்ஸ். ஸோ இதை வந்து நான் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் வந்து நீங்கள் சாலிடாக வந்து என்ட்ரி எடுக்கலாம் அண்ட் மோர் தென் 15% வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து நியர்லி 550 ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கான வீடியோ வந்து நான் போன வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும் அண்ட் இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அண்ட் நீங்களும் எங்கள் கூட வந்து சேர்ந்து ட்ரேட் பண்ணலாம் அண்ட் we can trade together and learn together. ஸோ இந்த வீடியோவோட ரேட்டிங்ஸை வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ தட் நான் இதே மாதிரி வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் கொடுத்து அதில் வந்து நீங்களும் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ரீமியம் சேனல் ரன் பண்றோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கோ இல்லை இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ ஜஸ்ட் ஸ்விங் ஸ்டாக் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை மட்டும் லீவ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்ட் நான் எடுக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்களுமே எடுத்து நீங்களுமே ப்ராஃபிட் பண்ணுங்க.